ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நான் மார்னிங் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு பிளாக் சன்னா வந்து வேக போட்டுட்டு ரைஸ் ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதே மாதிரி புளி கொஞ்சோடு ஊற வச்சுருக்கேன். நான் கார குழம்பு பண்ணதால எப்போவுமே புளி யூஸ் பண்ண மாட்டேன், பட் இந்த பிளாக் சன்னா குழம்பு வைக்கிறதால நான் வந்து கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேன். காய் வந்து நான் வந்து சவுச்சவும் வெண்டைக்காய் இல்லை பீட்ரூட் பண்ணிடலான் இருக்கேன். அதே மாதிரி மாவு நீதி கரைச்சிது, இது அடை மாவு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அடை. ஸோ எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். கொஞ்சம் 1 ஹவரில் முடிச்சுடுவேன் நான். ஸோ வாங்க. ஸ்டவ் வந்து காலியாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரைஸ் வந்து வேக போட்டுட்டு அதே மாதிரி கொஞ்சோண்டு பிளாக் காஃபி குடிக்கலான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரைஸ் வேக போட்டுறேன். இங்கே வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து நான் வந்து பேஸ்கெட்லேருந்து எடுத்து இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஈரமாக இருந்தால் இங்கேயே காஞ்சிடும். ஸோ அதனால் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். ஒரு ஸ்டவ்வில் வந்து நான் வந்து ரைஸ் வேக போட்டுட்டேன். இன்னொரு ஸ்டவ்வில் வந்து காரக்குழம்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டோன்னு வச்சுட்டேன். அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே சவுச்சோ பொரியல் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ பீர்க்கங்காய் இருக்குது, ஸோ பீர்க்கங்காய் கூட்டு பண்ணிடலாம். அந்த பீர்க்கங்காய் எடுத்தேன், அது ரொம்ப நாள் விட்டால் நல்லா இருக்காது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் குழம்புத்தூள், இது காரம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா குண்டு மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். வேக வச்ச பிளாக் சன்னா ஒரு 5 to 6 விசில்ஸ் வெந்தால் போதும். புளி வந்து நான் அதை அப்படியே எடுத்து போட்டுட்டு கொஞ்சோண்டு தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வேக வச்ச தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு, எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு இதை வந்து குக் பண்ண வச்சுட்டேன். பருப்பில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன், வெறும் ஊற வச்ச பருப்பு மட்டும் இருக்குது. ஏன்னா இந்த சுரக்காயிலே நிறைய தண்ணி இருக்கும். ஸோ வேக போடும்போது கரெக்டாக இருக்கும். குழம்பு வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து சிறுபருப்பு போட்டு பண்ணுறதால நான் வேக வைக்கல. சிறுபருப்புலேயே கொஞ்சோண்டு பூண்டு, தக்காளி, வெங்காயம், அப்புறம் சுரக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள், சாம்பார் பொடி கூட்டில் போட்டால் நல்லாயிருக்கும். இது வீட்டில் அரைச்சிது. நான் சாம்பார் பொடி போட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்றலை. அப்படியே நான் வந்து 1 விசில் to 2 விசில் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணலாம். சுரக்காயிலே நிறைய தண்ணி இருக்கும், ஸோ தண்ணி ஊற்ற தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ரெடி பண்ணேன். இது வந்து அடை மாவு கரைச்சி வச்சுருந்தேன் நைட்டு. ஸோ அது புளிச்சிருச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் பூண்டு, தக்காளிலாம் ரெடி பண்ணேன். ஏன்னா வந்து வெங்காய சட்னி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு கரெக்டாக நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணது வந்து 2 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லெண்ணெயில் பூண்டு, 2 வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு அரைக்கணும். ஸோ இந்த வதங்கிறதுக்குள்ளே நான் பீட்ரூட்டை வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே இதில் வந்து கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். ஸோ தண்ணியே ஊற்றல, எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் தாளித்து கொட்டினா கூட்டு ரெடி. ஃபைனலாக வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தேங்காய் திருவி சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து தாளித்து மட்டும் கொட்டிட்டேன், தேங்காய் திருவி போடல. அதே மாதிரி கொத்தமல்லியும் மறந்துட்டேன். கொத்தமல்லி போட்டால் இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து அட் அ டைம் ஒரு ஸ்டவ்வில் வந்து தாளிச்சிட்டு இன்னொரு ஸ்டவ்வில் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கூட்டு தாளிச்சதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் மறுத்திட்டு சட்னி அரைச்சி வச்சுட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து இந்த அடை தோசை வந்து குழந்தைக்கு ஊற்றி கொடுத்தேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இருக்குது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அடை தோசை, கொஞ்சோண்டு அந்த வெங்காய சட்னி, லன்ச் வந்து கொஞ்சோண்டு ரைஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த சன்னா கிரேவி மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரியலுக்கு வந்து நான் பீட்ரூட் கொடுத்துட்டேன். ஸோ காய் அதிகமாக கொடுப்பேன், ரைஸ் கம்மியாக கொடுப்பேன். இன்னொரு தோசையா? யூ வாண்ட் ஒன் மோர்? நல்லா இருக்கா தோசை? இன்னொரு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் விட்டுட்டு நான் வரப்போது கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணி டப்பாவில் போட்டு பேக் பண்ணி வச்சுட்டு நான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தேன். அதுக்கப்புறமா பாத்திரம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மேடை மேலே இருக்க சில பாத்திரம்லாம் எடுத்து போட்டேன். மறுபடியும் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், தேய்ச்சி வச்சுட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சிட்டு நான் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் போமோகிரானேட் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய லன்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். நைட் டின்னர் வந்து நான் வந்து கொஞ்சோண்டு கார்ன் வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காய் இருந்துச்சு, அப்புறம் பப்பாயா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா இந்த சூப்புக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் கட் பண்ணி வச்சேன். பீன்ஸ், கேரட்,
அப்புறம் நான் மஷ்ரூம் கொஞ்சோண்டு வந்து காலிஃப்ளவர் கூட போட்டேன். இந்த சூப்புக்கு வந்து கொஞ்சம் பட்டர், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா வெஜிடபிள்ஸ், தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து கரம் மசாலா, சீரகத்தூள் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கார்ன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வாட்டர், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், நான் உப்பு சேர்க்கல. இது வந்து நான் வந்து கரெக்டாக ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி வந்து சேர்க்கணும். ஸோ நான் வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துட்டு கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு, பெப்பர் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடணும். இது வந்து கொஞ்சம் சூப்பை திக்காக வைக்கணும். ஸோ நைட் டின்னர் வந்து சூப், கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அதே மாதிரி வந்து கொஞ்சம் தோசையும் சாப்பிட்டோம்.